அவர் பதிவு பண்றாரு. அதை நான் ஸ்க்ரால்ல போடுறேன் பாத்துக்கோங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அவர் டைரக்டா வந்து தங்க தட்டுல வச்ச மலம் அப்படிலாம் வந்து குறிப்பிடல. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அது வந்து இந்த சங்கிங்க பரப்பி விட்ட ஒரு அவதூறு. அதை சீமான் தூக்கிட்டு சுத்துறாரே தவிர இது காலகாலமா சொல்லப்படுற ஒரு அவதூறு தான். ஆனா அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, வள்ளுவர் குறளையும் அந்தபடியே அப்போது பகுத்தறிவுக்கு ஏற்றுதல்ல என்று கண்டித்து நான் வந்து குறை சொல்லிட்டு இருந்தேன். இப்படி எல்லாத்தையும் நீங்க குறை சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா தமிழர்களுக்குன்னு என்ன நூல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துல வந்து மலம் இருக்கு, நாற்றம் அடிக்குது, அதை சுத்தம் செய்யுங்கன்னு சொன்னா சுத்தம் செஞ்சுட்டு அந்த இடத்துல என்னத்தை கொண்டு வந்து வைக்க நீங்க கேட்பீங்களா அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அதுமே ஏன் சொன்னாங்கிறதையும் அவர் சொல்றாரு. அந்த காலகட்டத்துல நான் கடவுள் நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த மக்கள் கிட்ட இது எனக்கு பகுத்தறிவா படல திருக்குறள், அதனால நான் வந்து அப்படி சொன்னேன். ஆனா என்னை சந்திச்சவங்க நீங்க ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்போ இந்த காரணங்கள்லாம் இருக்குதுங்க, அதனால நான் வந்து திருக்குறளை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, நீங்க படிக்கிறது வந்து பரிமேழ அழகருடைய உரை. அவர் வந்து ஒரு சங்கி, அவரு கடவுள் நம்பிக்கையை புகுத்துற மாதிரி உரை எழுதிட்டாரு. அது வந்து ஆசிரியர், அதாவது வள்ளுவருடைய கருத்து அல்ல. நீங்க வந்து தப்பான உரையை வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்க, வேறு உரைகளை வாங்கி படிங்க. அதுதான் வள்ளுவருடைய கருத்தை பிரதிபலிக்குமான உரை, அதை வாங்கி படிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இதெல்லாம் வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் தான்